Hi guys, welcome to Maroto. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு full fade sports bike என்ன ப்ராப்பர் பொசிஷன்ல உட்கார்ந்து ஓட்டணும்ன்றத இத பத்தி பார்க்க போறோம். சோ கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் இந்த क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. சோ அது எப்படி போட்றதுன்றதை நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைய தேதியில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஃபுல் ஃபேடு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வாங்கிடுறாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ப்ராப்பர் ரைடிங் பொசிஷன் என்னன்னு தெரியாமல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது நெக் பெயின் பேக் பெயின்லாம் வருதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை ப்ராப்பரான பொசிஷனில் உட்காந்தா இந்த பெயின் எல்லாம் வந்து நம்ம ரிலீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளால் எராடிகேட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்ம அதை வந்து ஒரு கணிசமான அளவுக்கு வந்து குறைக்கலாம். ஸோ அது பொசிஷன் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு வரும்போது ஓஇ வந்து அதாவது கம்பெனி வந்து ரைடர்ஸ் ட்ரையாங்கிள்ன்ற பேராமீட்டரை ரொம்பவே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைடர்ஸ் ட்ரையாங்கிள்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுட் பெக்ஸ், ஹேண்டில் பார்ஸ் அண்ட் நீங்கள் வைக்கிற நீஸ். ஸோ இந்த ரைடர்ஸ் ட்ரையாங்கிள் பேராமீட்டர்ஸை அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம அதை தப்பாக ஓட்டும் போது தான் நம்மளுக்கு அந்த பெயின்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வருது. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக்கில் நீங்கள் நல்லா சீட்டோட எட்ஜில் பின்னாடி போய் நல்லா உட்காந்துக்கணும். டேங்க்ஸை ரெண்டு பக்கமும் நல்லா கிராப் பண்ணிக்கணும். மோரோவர் எல்போஸை வந்து நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பெண்ட் பொசிஷன்லேயே தான் வச்சுக்கணும். நீங்கள் ஸ்டிஃபாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பாடி வெயிட் எல்லாமே வந்து எல்போவில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரிஸ்ட் பெயினும் எல்போ பெயினும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கை ஓட்டும் போது என்ன சொல்லுவாங்க, டாப் ஸ்பீட் பண்ணும்போது மட்டும்தான் பெண்ட் பண்ணி ஓட்டணும், அப்போ மட்டும் தான் வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க விண்ட்ஷீல்டு மூலயமா. ஆனால் அது உண்மை கிடையாது. எப்போவுமே வந்து நீங்கள் டக் பண்ணி தான் ஓட்டணும். இந்த பைக்கோட பொசிஷனே அதுதான். ஸோ நீங்கள் 10ல் போனாலும் சரி 100ல் போனாலும் சரி ஃபுல்லாக டக் பண்ணி ஓட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த பெயினும் இல்லாமல் இருக்கும். ஸோ ரெண்டாவதாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேங்க்ஸை நல்லா கிராப் பண்ணி ஓட்ட சொல்லியிருந்தேன். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பொசிஷனில் உட்காந்து ஓட்டும் போது உங்கள் பாடி வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் வண்டி ஃபுல்லாகவே. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் ஓவர் வெயிட் இல்லாமல் பின்னாடி மட்டும் ஓவர் வெயிட் இல்லாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இந்த ரைடர்ஸ் ட்ரையாங்கிள் பேராமீட்டர்ஸே அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது போக இப்போது குறிப்பாக இந்த வண்டி R15 V3 நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா மினிமம் 5.6 ஃபீட் ஹைட் இருக்கவங்க மட்டும் இதை அதுக்கு மேலே இருக்கவங்கள மட்டும் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அது கீழே இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இந்த வண்டி வாங்கினீங்கன்னா. ஸோ அதுக்கு மேலே இருக்கவங்க இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ராப்பரான ரைடிங் பொசிஷன் என்னன்றதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அதையும் கேளுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். Until then, this is Jayendran signing off.